இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்ப ஹெல்த்தியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுருக்கிற ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். வாங்க அதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ஆரஞ்சை இந்த மாதிரி தோல் உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் குக்கும்பரை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வாட்டர் மெலனையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெயிலுக்கு தாங்க தர்பூசணி நிறைய கிடைக்கும், யூஸ் பண்ணுங்கள். இப்போது இது எல்லாத்துக்கூடையுமே நான் லெமன் சேர்த்துக்க போகிறேன். லெமன் ரொம்ப உடம்புக்கு நல்லது, உங்களை ஃப்ரெஷ்ஷாகவும் அது வச்சுருக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் கட் பண்ணி வச்ச வாட்டர் மெலனை சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். 2-3 புதினா இலையை சேர்த்து இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போது ஒரு கிளாஸ் டம்ளரில் நான் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி வச்ச வாட்டர் மெலனை சேர்த்துக்கிறேன். இப்போது அதோடவே நம்ம அரைச்சி வச்ச ஜூஸையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இதில் ஐஸ் க்யூப் போட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான ஹெல்த்தியான சிம்பிளான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஜூஸ் பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணி வச்ச குக்கும்பரை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 லெமனை கட் பண்ணி சின்னதாக இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் 1 பிஞ்ச் உப்பு, கொஞ்சம் புதினா இலை சேர்த்து இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஊற வச்ச சப்ஜா விதையும் சேர்த்துட்டு 2 ஐஸ் க்யூப் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச ஜூஸை இதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் காலையிலையும் எடுத்துக்கலாம், இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ஜூஸை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச ஆரஞ்சை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது 1/2 லெமனை புழிஞ்சு வச்சுட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கிளாஸ் டம்ளரில் சப்ஜா விதையும் சேர்த்துட்டு நான் ஆரஞ்சு பல்ல உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச ஜூஸையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் தான் சர்க்கரை போட்டிருக்கோம். ஸோ கடைசியாக இது கூட நான் தேன் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான ஆரஞ்சு ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 வகையான ஜூஸையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்.